அர்த்தனா, என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன் ஒய்ஃப்? என்ன பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனையா? என்ன ஸ்டாஃப் முன்னாடி வச்சு எக்காரணத்தை கொண்டு ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. உன் ஒய்ஃப் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துல அவங்க தலையிட கூடாதுன்னு எல்லாரும் வீட்டுல பேசி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் ஆபீஸ் வந்தேன். ஆமாண்டா, இப்ப அதுக்கு என்ன? எல்லா ஸ்டாஃப் முன்னாடி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. என்னடா பேசுற? புரியுற மாதிரி சொல்லு. மணிமேகலை என்ன தப்பு பண்ணா? என்ன மணிமேகலை, இங்க என்ன நடக்குது? நடக்கிறது எல்லாமே நல்லா தாங்க நடக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இங்க பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல. காயத்ரிக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஆனா பேமெண்ட் மட்டும் ஃபுல் சேலரியா போதும். இது எந்த விதத்துல நியாயம்? இத கேக்குறது தப்பா? இப்ப ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க. இனிமே இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு சொல்றேன். தேவையில்லாத விஷயத்துக்குலாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? எதுக்கு எடுத்தாலும் என்ன பேசினாலும் தப்பா எடுத்துக்கிறது, உடனே சின்ன குழந்தை மாதிரி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன கூகுள் இது? ஸ்டாஃப் எல்லாம் மெயின்டைன் பண்ற வேலையை தான் மணிமேகலை கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாம தலையிடுற? இங்க பாரு அர்த்தனா, நீங்க 2 பேரும் ஏதோ திட்டம் போட்டு தான் இப்படி நடத்துறீங்கன்னு எனக்கு தோணுது. நான் இந்த கம்பெனில இருக்கிறதா வேண்டாமா அது முதல்ல தெளிவா சொல்லு. ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. என்னதான் முட்டாளாக்கிட்டீங்களே, அப்புறம் என்னடா? இப்போ கம்பெனில எவ்வளவு லாபம் வருது, எந்த லெவல்ல கம்பெனி இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். அதுக்காக நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னு உனக்கும் தெரியும். ஆமா ஆமா, பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இங்க அப்படியே லாபம் கொட்டுது. பாருடா எப்படி பேசுறாங்கன்னு. இந்த பிசினஸ்க்காக என் உழைப்பும் பணமும் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதை அவங்களுக்கு சொல்லி நீ புரிய வை. எல்லாம் எனக்கு தெரியுங்க. 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மொத்த உரிமை கொண்டாட பாக்குறீங்க, அதுவும் எனக்கு தெரியும். மணிமேகலை, எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்க? பேச சொல்லி கொடுத்ததே நீ தானடா. எப்ப இந்த அளவுக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, இனிமே நான் வேற முடிவு தாங்க எடுத்தாங்கணும். எனக்கு உங்க 2 பேர் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க 2 பேருக்கு தான் செட் ஆகாதுன்னு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்கலாம் வேலையெல்லாம். திரும்பவும் ஏன் ப்ராப்ளம் பண்றீங்க? இந்த கேள்வியில நீ உன் ஒய்ஃப் கிட்ட கேளு. நான் ஆர்டர் பிடிச்சு கொடுத்த எல்லா கம்பெனியும் அவங்க கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் மணிமேகலை? இங்க பாருங்க, அது எதுவுமே பிரயோஜனம் இல்லாத கம்பெனி. அதனால உங்களுக்கு பெரிய லாபம்லாம் கிடையாது. அதனால தான் நான் கேன்சல் பண்ணேன். கூகுள், நீ கொஞ்சம் அவசரப்படுறடா. நான் அவசரப்படுறேனா? அவங்க பிடிக்கிற ஆர்டர்ஸ்ல தான் லாபம் தருதான், நான் பிடிக்கிற ஆர்டர்ஸ்ல எல்லாம் லாபமே தெரியலையா அப்படின்னு அவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதே நீ கேட்டுட்டே இருடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்புறேன். போறேன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. போனுன்னா போயிடுங்க. இது நர்த்தனன் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. நீங்க இல்லாட்டி கம்பெனி நல்லபடியா வளரும். இதுதான் உங்க திட்டம்னு எனக்கு எப்பவும் தெரியுங்க. உங்க வயல வரணுங்கிறதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ வந்துருச்சு. இனிமே வீட்டுல எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் இவங்க தான் பிருந்தா, என்னோட புது பிசினஸ் பார்ட்னர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மும்பைல இருந்து கூட நல்லா தமிழ் பேசுறீங்க. நான் தமிழ்நாட்டுக்காரன் தான் மேடம். மதுரை பக்கத்துல மேலூர் தான் என் சொந்த ஊரு. சின்ன வயசுலயே மும்பை வந்து செட்டில் ஆயிட்டோம். என்னதான் மும்பை வந்து செட்டில் ஆனாலும் தமிழையும் தமிழ்நாட்டையும் மறக்கக்கூடாது இல்லைங்களா? கரெக்டா சொன்னீங்க. அப்புறம் நாங்க தங்கறதுக்கான ரூம்ஸ்லாம் ரெடியா இருக்கா? நீங்க கால் பண்ணி சொன்னதும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூமோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூமோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். கௌதம், நான் மேல இருக்கிற ரூம்ல தங்கிக்கிறேன். இட்ஸ் ஓகே. நான் குளிச்சு ரெடி ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போலாம். பகதூர் साहब, नमस्ते नमस्ते, वेलकम। मैं अजय हूँ। बहादुर, मैडम के रूम दिखाओ, ये लगेज निकाल। ठीक है साहब, वेलकम है।
மார்னிங் சொல்லுங்க சார். ஹலோ, என் பேர் அருண்மொழி. தமிழ்நாட்டிலேருந்து ரூம் புக் பண்ணி. ஆமாங்க சார். வர்ற வழியில் ஒரு வித்தியாசமான ஒரு பங்களா ஒன்று பார்த்தோம். அங்கேயே ஸ்டே பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் அட்வான்ஸ் போனால் பரவாயில்லம்மா, நீங்கள் இதை கேன்சல் பண்ணிடுங்க. அப்படிங்களா? சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சரிம்மா, திடீர்னு கேன்சல் பண்ணுறதுக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நல்லது. மாமா டீ. தேங்க்யூ. உட்கார். யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? இது நம்ம இந்த ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரூம் வேணான்னு கேன்சல் பண்ண சொல்லிட்டாதான். திட்டலையே. ஏன் திட்ட போகிறாங்க? நம்ம தான் அட்வான்ஸ் வேணாம் நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டோம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? எங்கன்னா சம குளிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க வேண்டியதான். சரி, அப்போ நான் உடனே ரெடி ஆயிடுறேன். நீங்களும் டீ குடிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க. இங்கே தான் நிறைய பாத்ரூம்ஸ் இருக்கு. சரி, நான் ரெடி ஆயிடுறேன், நீ சீக்கிரம் ரெடி ஆகும். அப்புறம் என் ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் இருக்கு, அவன் ஃபோனை கூட. சரி சரி. அண்ணே, அருண்மொழி ஹாஃப் அன் அவர் முன்னாடி ரிசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. ஆனால் இது வரைக்கும் வரலையா? அவன் எங்கே இருக்கான்னு உங்கள் பொண்ணுகிட்ட ஃபோனை போட்டு கொஞ்சம் விசாரிங்களேன். என்னென்ன ஆச்சு? ஃபுல் ரிங் போய் கட்டாது, ஃபோன் எடுக்க மாட்டேன்றா. திருப்பி ட்ரை பண்ணுங்க. என்னென்ன ஆச்சு? ரிங் அது, ஃபோன் எடுக்கல. Yes, come in. கௌதம், வாவ், யூ ஆர் லுக்கிங் கிரேட் யா. இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ரியலி? நோ டவுட், ரியலி கிரேட் யா. ஃபேண்டாஸ்டிக் லுக். என்னோட கண்ணே பட்டும் போல இருக்கு. உங்க கண்ணு என் மேல பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கௌதம், என்னோட அழகையை ரசிச்சிட்டு இருந்தா போதுமா? மும்பையோட அழகை ரசிக்க வேண்டாமா? சின்ன வயசுல அப்பாவோட மும்பை வந்தது, எதுவுமே ஞாபகத்துல இல்ல. வாங்க போலாம். கண்டிப்பா வெளியில போய் தான் ஆகணுமா? ஆமா. இல்ல, இன்னும் மும்பைல 4-5 டேஸ் ஸ்டே பண்ண போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு அரேஞ்ச் பண்ண மீட்டிங் வேற தவிர்க்க முடியாம கேன்சல் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு தான் கேன்சல் ஆயிருக்கு. மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே மும்பை சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். போர் அடிக்குது கௌதம். போர் அடிக்குதா? ஏன் கூட இருக்கும்போதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. ரூம்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருக்கிறது, அதான்.
ரூம்குள்ள எவ்வளவோ வேலை இருக்கு. அப்படி என்ன ரூம்ல வேலை இருக்கு? அது நாளைக்கு நம்ம பிசினஸ் மீட்டிங்ல பேசுறத பத்தி நம்ம 2 பேரும் பேசி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்ல, அத சொல்ல வந்தேன். அப்படியா? சரி, நாளைக்கு மீட்டிங் முடிச்சிட்டு நிச்சயம் என்ன வெளியே கூட்டிட்டு போகணும். ஓகேவா? ஷூர்யா. எஸ், கம் இன். सर ब्रेकफास्ट रेडी. तुम जाओ, मैं आ रहा हूँ. ओके सर. ब्रेकफास्ट रेडीங்களா? போலாமா? அண்ணே விடாதீங்க, போன் எடுக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க. சரியா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போடலாம், திருப்பி கட்டாது. எதுக்கு தேவையில்லாம போய் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணணும்? நான் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ண வேணான்னு சொல்லுங்கள். கட்டிங் ராஜால்கிட்ட போய் எதுக்கு மோதிக்கிட்டு இருக்காங்க? என் ஃபோனுக்கே நீங்கள் பண்ணுங்கள். சரி, ஓகே. என்ன மாமா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இந்த இப்போ ரெடி ஆகிறேன். சீக்கிரம் ரெடி ஆகுங்க, ஃபோன் தாங்க. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அம்மா எப்படி இருக்காங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்மா. ஆமாம், ரிசார்ட்டுக்கு போயிட்டீங்களா? இல்லைப்பா, ஆக்சுவலி நாங்கள் ரெசார்ட்டில் தங்கலை. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, நாங்கள் ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு அழகான பங்களா ஒன்று பார்த்தோம். அதனால நாங்கள் இங்கேயே தங்கிட்டோம்ப்பா. அது எங்கேம்மா இருக்கு? இதுவா? இது எங்கே இருக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, யாழ்னி? யாரு? அப்பா தான். ஃபோனில் சார்ஜ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. என்னடாச்சு? கட்டாது. சரி, ஃபோனை கொடு. இதை நான் ஊரில் போய் தர்றேன். ஏன்? இல்லை, நம்ம எதுக்கு இப்போ வெளியூர் வந்தோம்? தேவையில்லாமல் அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அவசரம்னா என் ஃபோனுக்கு பண்ணட்டும், நான் அவங்க அப்பாவுக்கு சொல்லிக்கிறேன். என்ன? சரி, நீங்கள் போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, கிளம்பலாம். சரி, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன். அண்ணே, எங்க இருக்காங்க அவங்க? அவங்க ரிசார்ட்டில் தங்கலை, ஏதோ கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்காங்க. எந்த கெஸ்ட் ஹவுஸ்? யாழ்னி எந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ள இந்த அருண்மொழி ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். சார், மிஸ் ஆயிடுச்சு. இந்த அருண்மொழி நம்பருக்கும் கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேட்க முடியாது. என்ன பண்ணுவோம்? என்னண்ணே, ஸ்டார்டிங்கே சறுக்குது. எல்லாருக்கே இனியும் சறுக்கக்கூடாது. நிச்சயம் அருண்மொழிக்கு சமாதி கட்டியே ஆகணும். தடங்களை நினைச்சு மனசை தளர விட்டுறாத. வரேன். கௌதம், இல்ல ரூம்ல தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சிச்சு, அத அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, பார்த்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உள்ள வாங்க. எனக்கும் போரா தான் இருந்தது, அதான் படுத்து தூங்கிட்டேன்.
ஐயோ தூங்கிட்டு இருந்தியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போதான் புதுசா டிஸ்டர்ப் பண்ண மாதிரி கேக்குறீங்க. போர் அடிக்குதுன்னு நீங்க ஒரு கால் பண்ணியிருந்தா நானே கீழே வந்திருப்பேன்ல. ஏன் நான் ஒரு ரூம்க்கு வரக்கூடாதா? யார் சொன்னது? இல்ல சும்மா தான் கேட்டேன். இதுக்கு தான் வெளியே போயிட்டு வரலான்னு சொன்னேன். நீங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. வெளியே எங்கேயாவது போலாமா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல எங்க போலான்னு யோசிக்கிறேன். அப்போ நீங்க ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஊன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன பண்ணணுமா? நீங்க கீழே உங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுவீங்களா? நான் ரெடி ஆயிட்டு வந்துருவேனா? என்ன இது? என் ரூம்ல போர் அடிக்குதுன்னு தான் நான் உன்னோட ரூம்க்கே வந்தேன். இங்க இருந்து நான் கீழே போக சொன்னா என்ன அர்த்தம்? நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிற வரைக்கும் நான் இங்கே மேகசின் படிச்சுட்டு இருக்கேன். நீ குளிச்சுட்டு வா. ஓகே. ரெசார்ட்டுக்கு வந்து சேர வேண்டிய அருண்மொழியும் வரல. 10 நிமிஷத்தில் அருண்மொழி எங்கே இருக்கான்னு தகவல் சொல்கிறேன்னு சொன்ன ஆர்கிட்ட இருந்து ஃபோன் வரல. என்ன நடக்குன்னே புரியலையே. சேட்டா ஃபோன் அடிக்குது. ஆர்கே கிட்ட இருந்துதான். சொல்லுங்க சேட்டா. அந்த அருண்மொழி யாழினியும் ரிசார்ட்ல தங்கலையா? என்ன சொல்றீங்க? அங்க ஏதோ கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காங்களா? கெஸ்ட் ஹவுஸ் இல்லையா? எந்த கெஸ்ட் ஹவுஸ்? எந்த கெஸ்ட் ஹவுஸ் தெரியல. அது கேட்கறதுக்குள்ளார போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன சேட்டா இப்படி சொதப்பிட்டீங்க? கோவிந்தங்குட்டி, இந்த தடவை சொதிப்பிடக்கூடாது. மொத்தம் அங்க எத்தனை கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு? சாரே, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 40 கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு சாரே. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட விடாம தேடுங்க. எந்த சாரே? ஈஸியா முடிக்க வேண்டிய காரியத்தை இப்படி சுத்தி விடுறீங்களே, எப்படி தேடுறது? அருண்மொழி போட்டோவும் கையில இருக்குல்ல. அருண்மொழி ஊர்ல தானே இருக்கான். கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். நாலா பக்கம் வண்டி எடுத்து சுத்தி நல்லா தேடுங்க. ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். எப்படியும் கண்டுபிடிச்சிட்டு அந்த அருண்மொழியை போட்டு தள்ளிட்டு ஃபோன் பண்றேன். அந்த குட் நியூஸ் கேட்கறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். முடிச்சிட்டு கூப்பிடுறேன் சாரே. ஓகே. என்னாச்சு சேட்டா? அருண்மொழி ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் தங்கியிருக்காங்க. எந்த கெஸ்ட் ஹவுஸ்னு தெரியல. ஒரு கெஸ்ட் ஹவுஸ் விடாம தேடுவோம். எங்க அவன் மாட்டினாலும் போட்டு தள்ளிடுவோம். கிளம்புடா.
கிளம்பலாமா? இப்படியேவா? ஏன் இது கூட நல்லா தானே இருக்கு. இருக்கும் இருக்கும். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். கௌதம், நான் சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? ஆன சொல்லிட்டு இங்கே நின்னா எப்படி? இல்ல என்னமோ நீ என்ன ஒரு அன்னியன் மாதிரி நினைச்சிட்டு இருக்க. நானா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல நான் உன்னை விரும்புறேன்ற விஷயம் உனக்கு தெரியுமா இல்லையா? ஏன் உங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு டவுட் எல்லாம் வந்துட்டு இருக்கு? இல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. ஆமா, இது என்ன கேள்வி? உன்னை பார்த்தா எனக்கு அது தெரியவே இல்லை, அதனால தான் கேட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல கௌதம். நீ என்ன ஒரு பிசினஸ் பார்ட்னர் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க. ஏன் நீங்க அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? நான் உன்னோட லைஃப் பார்ட்னரா வரப்போறேன்னு நினைப்பு இருந்தா நான் உனக்கு தனியா ரூம் போட்டப்போ எதுக்கு தனியா ரூம், ஒரே ரூம்ல ஒன்னா இருக்கலாம்னு நீ சொல்லிருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம், ஆனா ஒன்னா தங்கணும்னா நமக்கு கல்யாணமா இருக்கணும் இல்லையா? அதான். அப்போ அது நடக்காதுன்னு நினைக்கிறியா? ஐயோ, நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? எப்போ நம்ம கல்யாணம் நடக்கும் தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்லை. ஏன் ஒரே ரூம்ல ஒன்னா தங்கினா என்ன தப்பு? இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் பெருசா பேசுவாங்க. ஃபாரின்ல எல்லாம் வந்து பாரு, இதெல்லாம் சாதாரண விஷயம். அது வேற கலாச்சாரம், இது வேற கலாச்சாரம். இங்க பாரு, இது மாடர்ன் உலகம். ஆனா நீ ஓல்டாவே இருக்கியே. கல்யாணம் தான் நீ சேஃப்டி நினைக்கிறியா? அப்படி நினைச்சா நீ உன் ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துருக்கலாமே. இத பாரு, எல்லாமே மனசுதான். அன்பு மீறின விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உன் மேல எனக்கு நிறைய அன்பு இருக்கு. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியலையா? மணிமேகலை அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் அவங்க இங்க வந்து டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்களா? அது அவங்க விருப்பம். அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அந்த பொண்ணுகிட்ட வம்புழுக்கலன்னா உங்க யாருக்குமே தூக்கம் வராதா? எப்ப பாரு சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல. நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. மணிமேகலை அம்மாக்கு மட்டும்தான் நான் வேலைக்காரி, இந்த வீட்ல இருக்கிற உங்களுக்கு இல்ல. அத மனசுல வச்சுக்கோ. ஏய், என்ன திமிரா பேசிட்டு இருக்க? என்ன குடும்பத்தோட சேர்ந்து என்கிட்ட வம்புழுக்குறீங்களா? வேற ஆள்கிட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், யார் வீட்ல வந்து யாரை மிரட்டிட்டு இருக்க? நானாவது வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்ல இருக்கேன். ஆனா நீங்க எந்த வேலையும் செய்யாம ரெண்ட சோறு தின்னுட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்கிட்ட பேசக்கூடாது, பேசாம இருக்கணும், புரிஞ்சுதா? என்னடி நீ ரொம்ப பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது. மரியாதை வெளியே போயிடு. என்ன வெளியில போக சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. என்ன வேலைக்கு வச்சது மணிமேகலை அம்மா, அவங்க சொல்லட்டும், நான் போறேன். அவ என்னடி சொல்றது? இது என் வீடு, அவ நேத்து வந்தவ. அவளுக்கு எந்த அதிகாரமும் இந்த வீட்ல கிடையாது. இவகிட்ட எல்லாம் எதுக்குமா வார்த்தை கொடுத்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. என்னக்கா, என்ன சத்தம், என்ன பிரச்சனைங்க? அது உங்களுக்கு சாப்பாடு எடுக்க வந்த இந்த பொண்ணு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுதுமா. நாங்க கஷ்டப்பட்டு ஆக்கி வைப்போம், நீங்க நோகாம கொட்டிப்பீங்களான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுதுமா. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே சமைச்சுக்கோன்னு சொல்றாங்கம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு கேட்டா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன்னு மிரட்டுறாங்கம்மா. ஏய்,
என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க பாருங்க மணிமேகலை, இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட வேண்டியது தானே, எதுக்கு மேல எடுத்துட்டு போய் சாப்பாடை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன். அதை இவ திருச்சி பேசுறா. திருச்சி பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. யாராரு எப்படின்னு அம்மாவுக்கு தெரியும். டேய், என்னடி பேசுற? ஏதோ திட்டத்தோட தான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. நான் எதுக்கு திட்டத்தோட வரணும்? நீங்க தான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை வீட்டை விட்டு விரட்டணும்னு திட்டம் போட்டு நடந்துக்கிறீங்க. என்ன மணிமேகலை, வேலைக்காரிய பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? வேலைக்காரி கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற நாகரிகம் தெரியலனா இப்படிதான் நடக்கும். என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? இங்க பாருங்க, இந்த வாடி போடின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மரியாதை கொடுத்தீங்கன்னா திரும்ப மரியாதை கொடுப்பேன். ஏய், என்ன நீ உன் அதிகாரமும் ஆணவமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இதெல்லாம் சரியில்லைம்மா. அப்பா விடுங்கப்பா. ஏய், சும்மா நிறுத்து. நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். குத்தி விட்டுட்டு சமாதானப்படுத்துற மாதிரி நாடகம் ஆடுறியா?